தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு முன் 2026க்கு பின்னுன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன் பின் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 40-50 வருஷமா தமிழ்நாட்டில் எப்படி தேர்தல்கள் நடந்துச்சு, அரசியல் எப்படி இருந்துச்சு, இந்த பக்கம் டிஎம்கே அந்த பக்கம் ஏடிஎம்கே, அவங்க கூட காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி, அவங்கள எதிர்த்துக்கிட்டு தேமுதிக, நாம் தமிழர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள், இவங்களுக்குள்ள மாறி மாறி ஒரு போட்டிகள் இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் முறையா 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கு. அதுவும் ஜென்ம விரோதிகள்னு மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா நிற்கிறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. இதுக்கு முன்னாடிலாம் அரசியலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில ஒரு பெரிய மது சுவரே இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு நிறைய இளைஞர்கள் இந்த அரசியல் களத்துல இறங்கியிருக்காங்க. நான் மட்டும் அரசியல்வாதியா இருந்திருந்தேனா அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் இறங்கி ஒரு கை பாத்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நாட்டு நடப்பே தெரியாம இருந்தவங்க கூட இந்த வருஷம் எலெக்ஷன்ல என்னதான் நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அரசியல் பேசுறாங்க. எங்க அண்ணனுக்கு, என் பேரனுக்கு, எங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் கேட்கறாங்க. எலெக்ஷனுக்காகலாம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஊருக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்ச காலம் போய் கூட்டமாக பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் அலமோதிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, லண்டன், துபாய்னு மக்கள் எங்கெங்கிருந்தோ வந்து தன்னோட ஒரு ஓட்டு போடுறதுக்காக தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தும் பயண நெருக்கடினால வேற சில காரணங்களால ஓட்டு போட முடியாம போனவங்க தன் ஓட்டு போட முடியலன்றதுக்காக வருத்தப்படுறாங்க. அவங்க கருத்தை வெளியே தெரிவிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுகள்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஊருக்கே போக முடியல, ஓட்டே போட முடியலனாலும் டிவிக்கேன்னு கோஷம் போட்டாவது அவங்க ஆதரவை தெரிவிச்சாங்க. 50 வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஓட்டு விகிதம் உச்சத்தை தொட்டிருக்கு. அதுவும் விஜய்க்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னவங்க ஏராளம் பேர். இருந்தாலும் மக்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஓட்டு போட முடியாமல் போயிடுச்சுன்னு போராட்டம் பண்ணதை இப்போதான் பார்க்குறேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் திடீர்னு இன்னைக்கு எப்படி நடந்துச்சு? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து நின்று கேட்டனால நடந்துச்சு. இதனால தான் என்னோட ஓட்டை நான் டிவி கேட்க போட்டேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். நன்றி.